ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 21/10/1975. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வுதான் உலக மாற்றத்திற்கான ஆதாரம். அனைவரும் புது உலகத்திற்கான பொறுப்பாளர் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. புது உலகம் எப்போ வரும் அப்படின்னு எல்லோருமே காத்துட்ருக்குறாங்க. எல்லோருடைய மனதில் புது உலகம் எப்பொழுது வரும் அப்படிங்கிற அந்த தேதி தெரிஞ்சா நல்லது என்பதுதான் எண்ணமாக இருக்குது. தேதி கிழமை தெரிய வருமா? எப்போ திரிகால தரிசியாக இருக்கீங்களோ அப்போ அவசியம் தெரியணும். எப்போ நீங்கள் திரிகால தரிசியாக இருக்கீங்களோ அப்போ அவசியம் தெரிய வரும். 3 காலத்தையும் தெரிந்தவர் அப்படின்னா எதிர்காலத்தையும் எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி நிகழ்காலத்தையும் தெரிந்தவர்களாக இருப்பாங்க. மேலும் எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதற்கான ஆதாரமும் நிகழ்காலமாகத்தான் இருக்கும். புது உலகத்தில் வருபவர்களுமே பிராமணர்களே தான். அப்படி புது உலகத்தில் வரக்கூடியவங்களுக்கு நிகழ்காலத்தின் மூலமாகவே எதிர்காலத்தின் தேதி கிழமை தானாகவே தெரிந்துவிடும். எப்பொழுது புது உலகம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா புது உலகத்தின் அதிகாரி ஆத்மாக்களிலும் புதுமை இருக்கணும் இல்லையா? எந்த ஒரு பழைய சமஸ்காரம், எண்ணம், சொல் மற்றும் எந்த செயலிலும் பழைய தன்மை இருக்க வேண்டாம். இப்படி இப்பொழுது சிலரிடம் பழைய நடத்தையை பார்த்து இவருடைய பழைய நடத்தை மற்றும் இந்த பழைய பழக்கம் மற்றும் நடத்தை இவரிடமிருந்து இதுவரை போகலை அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த விஷயத்திலும் பழைய தன்மை இருக்க வேண்டாம். எண்ணமும் பழைய சுபாவம் மற்றும் சமஸ்காரத்தின் வசமாக வேண்டாம். எப்போ பெரும்பான்மையான மற்றும் முக்கிய ஆத்மாக்கள்ல அந்த மாதிரி புதுமை தென்படுதோ அப்போ புது உலகம் வருவதற்கான தேதி மற்றும் கிழமை தெளிவாக ஆயிடும். யார் பொறுப்பாளராக இருக்கிறாங்களோ அந்த முக்கிய ஆத்மாக்கள்ல புதுமையின் மற்றும் மாற்றத்தினுடைய அனுபவம் இருக்கும். அவங்களுடைய மாற்றத்தின் ஆதாரத்தில் உலக மாற்றத்தினுடைய தேதி வெளிப்படும். உலக மாற்றம் ஆவதற்கு முன்பு உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களில் வைராகிய உள்ளுணர்வு இருக்கும். மேலும் வைராகிய உள் உணர்வினால்தான் தந்தையினுடைய அறிமுகத்தை ஆத்மாக்களினுடைய தந்தை வந்துவிட்டார் அப்படின்னு தாரணை செய்ய முடியும், அதாவது ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும். அப்படி உலகின் ஆத்மாக்கள்ல இருக்கும் வைராகிய உள் உணர்வு தான் பரிவர்த்தனைக்கான ஆதாரமாக இருக்கும். அதே மாதிரி பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்களிலும் சம்பூர்ண பரிவர்த்தனைக்கான ஆதாரம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியமாக இருக்கும். ஆகையினால சங்கடனிலும், அதாவது குழுவாக கூட்டத்திலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யணும். ஒவ்வொருவரின் துணைவர்களாக மற்றும் சகயோகிகளாக ஆகுங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. எப்போ அந்த வைராகிய உள் உணர்வு வெளிப்படும் ரூபத்தில் இருக்கும் அப்படின்னா பழைய சமஸ்காரம் மற்றும் சுபாவம் வெகு விரைவில் மற்றும் சுலபமாகவே வைராகிய உள் உணர்வின் உள்ளே அடங்கி போயிடும். என்ன ஆகும் அப்படின்னு அனைவரும் யோசிக்கிறாங்க தான் இல்லையா? இந்த பழமைத்தன்மை அனைத்தும் மறந்துடும். மனிதர்களுக்கு எப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் இருக்குமோ அப்போது பழைய ஈர்க்கும் சமஸ்காரம் அனைத்தும் சுலபமாகவே அகன்றிடும். அதே மாதிரி குடும்பத்தின் விதவிதமான ஈர்க்கக்கூடிய பழைய சமஸ்காரம் மற்றும் சுபாவம் ஆகியவற்றை அகற்றுவதற்கு வைராகிய உள் உணர்வு தான் ஆதாரமாகும். இதன் மூலமாகத்தான் மாற்றம் வரும். இப்போது அந்த மாதிரி பூமியை தயார் செய்யுங்க மற்றும் அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்களின் சங்கடனை, அதாவது குழுவை உருவாக்குங்கிறாங்க பாப்தாதா. அவங்களுடைய எண்ண அலைகள் மற்றும் வாயுமண்டலம் மூலமாக மற்ற ஆத்மாக்களிலும் அந்த சமஸ்காரம் வெளியாகிடணும். எப்படி சேவாதாரிகளினுடைய கூட்டு ஒற்றுமை இருக்குதோ அதே மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உள்ளவர்களுடைய சங்கடன்
உறுதியாக இருக்கணும். அவங்களை பார்த்த உடனேயே மற்ற ஆத்மாக்களுக்கும் அந்த மாதிரி வைப்ரேஷன் வரணும். அதாவது எண்ண அலைகள் அப்படி வரணும். ஒரு பக்கம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் இருக்கும், இன்னொரு பக்கம் தந்தைக்கு சமமாக தந்தையினுடைய அன்பில் ஐக்கியமாகி இருப்பாங்க. அப்போதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் வரும். ஒரு வினாடி கூட மற்றும் ஒரு எண்ணம் கூட இந்த அன்பிலேயே ஐக்கியமாகி இருக்கும் நிலையிலிருந்து கீழே வராது. அந்த மாதிரி அன்பான தந்தையின் அன்பான குழந்தைகளின் சங்கடன் இருக்கட்டும். அவங்கள அன்பான சங்கடன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் மிகுந்த அன்பு, இன்னொரு பக்கம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். இரண்டினுடைய சங்கடன் சேர்ந்தே சமமாக தென்படும். அந்த மாதிரி சங்கடனை உருவாக்குனீங்க அப்படின்னா அந்த தேதி தெளிவாக தென்படும். இந்த சங்கடன் தான் தேதியை வெளிப்படுத்தும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.